Hello dudes, Dr. Suresh Sitaraman, கோயம்புத்தூர்லேருந்துங்க. இந்த வீடியோ ரவுண்ட் 2 போகணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட் சொல்லுங்க சார் அப்படின்னா இப்போ பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட் உங்களுக்கு வருதுங்க. இந்த லிஸ்ட்டை ஒரு அகடமிஷியனா 27 வருஷம் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பர்ஃபெக்டான காலேஜ் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறத 200% ஜென்யூனாக கொடுத்துருக்குறோம். காரணம், நான் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீடு கட்டிட்டேங்க. யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காரும் வாங்கிட்டேங்க. நான் யூடியூப் வந்ததே வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லை. இருந்தாலும் பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. இந்த யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பணத்துக்காக சில காலேஜுக்கு போகலாமா அப்படின்னா அது எனக்கு தேவையும் இல்லை. நீங்கள் ஏன் இதை சொல்கிறேன் ஓப்பனிங்லே அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, சார் நிறைய பேர் போடுற லிஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் சில காலேஜில் விட்டுட்டு போடுறீங்களே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு எங்கேயுமே கை நீட்டி பணம் வாங்குற பழக்கம் இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தால் நான் நினச்ச மாதிரி காலேஜ் லிஸ்ட்டை மேலே எங்கேயும் மாற்றி போடலாம். ஆனால் ஒவ்வொரு காலேஜையும் நம்ம நேரடியாக போகிறோம், பார்க்குறோம், விசாரிக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறோம், பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறோம், அலுமினிக்கிட்ட பேசுகிறோம். இது எல்லாத்தையுமே வீலாகவும் நான் கொடுத்துருக்குறேன். இதை தாண்டி ஒரு கேம்பஸ்குள்ளே என்ன இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரொஃபஸராக இருந்து பார்த்ததுனால, ஒரு லேப் செட்டப் எப்படி இருக்கணும், அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டியோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி உண்மையிலே போயிட்டுருக்கு, ட்ரைனிங் எப்படி போயிட்டுருக்குங்கிறத ஒரு 28 வருஷத்தில் இது கூடவா அப்சர்வ் பண்ண தெரியாது எனக்கு. இந்த அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படிங்கிற பாயிண்டில் தான் நம்ம யூடியூபே ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நம்ம யூடியூப்பை பார்க்கும்போது, நம்ம சில விஷயங்களை பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்பவும் கஷ்டமாகவும் இருக்குது. இதில் யாரை குறை சொல்கிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற பாயிண்ட்டை தாண்டி, நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிட்ட போயிட்டு இன்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட்டு கொடுங்க சார் அப்படிலாம் கேட்க முடியாது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் நடிப்பை பற்றி கேட்டால் தெரியும், அவர்கிட்ட இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி கேட்டால் தெரியாதுங்க. அதனால் துறை சார்ந்தவங்கள்ட்ட போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எத்தனை பேர் துறை சார்ந்து சரியான இன்புட்ஸை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துட்டு அவங்களாம் நல்லவங்க நீங்கள் நினச்சிக்கிறீங்க, லிஸ்ட்டெல்லாம் சூப்பராக சொன்னால் அவங்களாம் நல்லவங்க நினச்சிக்கிறீங்க, திருப்பி ஒரு காலேஜை பற்றி பேசிகிட்டே இருந்தால் சூப்பராக காலேஜ்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பான ஒரு வழிகாட்டுதலில் இருக்கீங்க. இதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபீஸ் கம்மி அப்படின்னு சொல்லி உங்களை பண்ணுறாங்க. இன்னொரு பாயிண்டில் பார்த்தா ஃப்ரீ சீட் அப்படின்னு வச்சு உங்களுக்கு பண்ணுறாங்க. இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லிட்டாலே அதெல்லாம் பயங்கரமான காலேஜ், அதெல்லாம் ஒரு மூல மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு திருப்பி நீங்கள் போகக்கூடிய அந்த விதம் அப்படின்னா, 23 வருஷமாக இருந்ததுனால எப்படி ஒரு திடீர்னு ஒரு காலேஜ் மேலே வர முடியும், எப்படி ஒரு காலேஜ் திடீர்னு பெர்ஃபார்ம் பண்ண முடியும், இதெல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு தான் இப்போ நான் சொல்ல போகிற இந்த இன்ஸ்டியூட் 200% ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக மாற்றும், நல்ல ஸ்டஃபோட மாற்றும், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்கும். இந்த கல்லூரி வளர்ந்த கல்லூரியாகவும் லிஸ்ட்டில் இருக்குது, வளர்ந்துக்கிட்டு இருக்கிற காலேஜும் லிஸ்ட்டில் இருக்குது, வளரணும்னு நினைக்கிற காலேஜும் லிஸ்ட்டில் இருக்குது. சார் இந்த லிஸ்ட் இவ்வளோ தானா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 100 காலேஜ் இல்லைங்க, 200 நல்ல காலேஜ் இருக்குது. இந்த 200 நல்ல காலேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சில காலேஜஸ் உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருந்தேன். இப்போ செகண்ட் ரவுண்ட் லிஸ்ட்டில் என்ன அப்படின்னா, டாப் காலேஜஸ் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, எல்லா யூடியூபரும் பேசுகிறது எல்லாமே டாப் காலேஜ் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. ஆனால் அதை தாண்டி உண்மையிலேயே அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுற காலேஜஸ் இருக்கிறாங்க, நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிற காலேஜஸ் இருக்கிறாங்க, உண்மையிலேயே டெடிக்கேட்டடான டெலிவரி நடக்கக்கூடிய காலேஜஸ் நிறைய இருக்குது. இதையெல்லாம் நம்ம மறந்துட்டோங்க. இவர் சொன்ன சூப்பர், அவர் சொன்ன சூப்பர் அப்படின்னு நம்ம யார்கிட்ட கேட்குறோம், எங்கே கேட்குறோம், யார் நம்ம கொடுக்குறா, நம்ம கொடுக்குறவங்க உண்மையிலேயே அதை கொடுக்கறதுக்கான தகுதியானவங்களா, இது எதையுமே நம்ம பார்க்குறதில்ல. கண்மூடித்தனமாக நிறைய யூடியூப்ஸை நீங்கள் பார்க்குறதுனால நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, எனக்கு ஃபோன் போட்டு என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஸோ தயவு செய்து இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு இன்புட்டாகவும் இருக்கும். இதில் போட்டிருக்க காலேஜ் லிஸ்ட் கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களும் வெரிஃபை பண்ணிக்கிங்க. அதில் ஏதாவது டிஸ்கஷன்ஸ் தான், ஐ எம் ரெடி டு டாக், ஓப்பன் டிஸ்கஷன்ஸ் நான் வர்றேன், தாராளமாக நம்ம பேசலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ரவுண்ட் 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சனிக்கிழமை சாய்ஸ் ஃபில்லிங் வரப்போகுது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன நடந்துச்சு, என்ன தப்பு இருந்துச்சு, எத்தனை பேர் அதுலேருந்து வெளியில் வர போகிறாங்க, செகண்ட் ரவுண்டில் எத்தனை பேர் போட்டி போட போகிறாங்க, இப்படிலாம் போட்டு உங்களை மிரட்டுறதுக்கு நான் தயாராக இல்லை. டேட்டாவே நான் கொடுத்துட்டேன். ஒரே ஒரு விஷயம், பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, செகண்ட் ரவுண்டில் வரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்ல கல்லூரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்டை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணாமல், ஒரு நல்ல கல்லூரி அப்படிங்கிற பாயிண்ட் நீங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறதுல என்னென்ன மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட்ஸை படிக்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் போயிடுங்க. கூடுமான வரைக்கும் அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன், கோர் இன்ஜினியரிங் ஒரு மிகப்பெரிய ஒரு
growth நோக்கி போக போகுது. அதில் ஏஐ டூல்ஸ், மெஷின் லேர்னிங் டூல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் படிக்க தயாராக இருந்து அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க கிங் மேக்கர். வெறுமனே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸாக இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு டஃப் டைம் கண்டிப்பாக வருங்கிறத ஓப்பனிங்கில் கொடுத்துட்டு நான் வீடியோக்குள்ளே போகிறேன். இந்த கட் ஆஃப் வந்து 178.965 ஸ்டார்ட் ஆகுது. 143.085 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணி காம்படிட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த விதத்தில் நான் எடுத்தவொடனே ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்டானமஸ் கவரப்பேட்டையில் இருக்கக்கூடிய கேம்பஸை நம்பர் 1 அப்படின்னு நான் வைக்கிறேன். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி கேம்பஸாக இருக்கட்டும், சிஇஜே கேம்பஸாக இருக்கட்டும், சிஐடியாக இருக்கட்டும், எஸ்எஸ்என்னாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கேம்பஸஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 90% வந்து சீட் ஃபுல் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேம்பஸும் 90% மேலே சீட் ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கேம்பஸஸ் நான் ஏன் இங்கே கொடுக்கலன்னா, இந்த மாதிரி கேம்பஸஸில் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ பிரிவினர்களுக்கு மட்டும் அங்குமிங்குமாக ஒரு 10% சீட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், செராமிக், ரப்பர், இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது முன்னாடி வேக்கன்சி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சீட் மேட்ரிக்ஸ் வரும். அந்த வேக்கன்சியை பார்த்துட்டு நம்ம டெலிவரான ஒரு முடிவுக்கு போகலாம். ஸோ இப்போது ஓகே, நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அட்டானமஸ் கவரப்பேட்டையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆர்எம்கேயில் இருக்கக்கூடிய 3 இன்ஸ்டிடியூஷன், 3மே பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், 3மே எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்லையும் சரி, பிளேஸ்மெண்ட்ஸும் சரி, அவங்க சிலபஸ் ஃப்ரேமிங்லையும் சரி, அவங்களுடைய ரோட் மேப் வந்து ஹாஸ்டல்லேருந்து எவ்ரிதிங் எல்லா ஃபெசிலிட்டியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுலையுமே நீங்கள் எந்த டிஃபரன்ஸும் பார்க்க முடியாது. பட் ஆஸ் அ அகாடமிஷனாக ஒரு டிஃபரன்ஸ் நான் பார்க்குறேன். என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் டிஃபர் ஆகிறதுனால அந்த டெலிவரி, டீச்சிங் லேர்னிங் டெலிவரி, நாலேஜ் ஷேரிங்கில் மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் மாறும். மற்ற எல்லாமே ஒன்று தான். இந்த காலத்தில் சேரலாமா சார்? 100% கேரண்டியாக சேரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ஆல்மோஸ்ட் 85 to 90% சீட் ஃபில் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர் பிரான்ச்சில் மெக்கானிக்கல் இல்லை வந்து சிவில் போன்ற சில கோர் பிரான்ச்சஸில் கொஞ்சம் சீட் வந்து மிச்சமாக இருக்கும். அதுவும் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி மாணவர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலேஜை நீங்கள் வந்து தாராளமாக செகண்ட் ரவுண்டில் போகிறவங்க ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தண்டலத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ் நம்பர் 3 பொசிஷன் 1216. இதுவுமே சூப்பரான கேம்பஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸி லேர்ன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கில் வந்து நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா த பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் இந்த இன்ஸ்டியூட் தான். ஹாப்பியாக ஒரு லேர்ன் பண்ணலாம், ஃப்ரீடமாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் இருக்கும். ஜாலியாக இருக்கணுன்ற பாயிண்ட்ல இருந்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி எடுக்கலாம். பட் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டுமே மியூச்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல இன்ஸ்டியூட்னு சொன்னால் சவிதா இன்ஸ்டியூட். இது வந்து நம்பர் 3 வச்சிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4ல் சென்ட் ஜோசப் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இங்கே 2 இன்ஸ்டியூட் இருக்குது. இதனுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் கண்டிப்பாக வந்து 85 to 90% சீட் ஃபில் ஆகிருக்கும். செகண்ட் இன்ஸ்டியூட்லையுமே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் கண்டிப்பாக ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் இப்போ செகண்ட் ரவுண்டில் வரவங்களுக்கு இந்த கேம்பஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதுவுமே டிசிப்ளின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, செல்ஃப் டிசிப்ளின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான இன்ஸ்டியூட்டு. நம்ம குழந்தைங்கள நம்பிக்கை, அதாவது பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தை எப்படி இருக்கணும், ஐயோ அங்கே போனால் கெட்டு போயிடணும், இங்கே போனால் அப்படின்னு அந்த ஒரு பயமே இல்லாமல் நீங்கள் எப்படி வர்றீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறாங்க, 10 மாதம் தங்கத்து மாதிரி வருவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ இது ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டாக இருக்கும். இதே தான் வந்து ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லையும் சரி, நம்ம ஸ்டூடெண்ட்டை எப்படி ஒப்படைக்கிறோமோ அதே மாதிரி ஒப்படைப்பாங்க. ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியரை ஒப்படைப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1219 நம்பர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். இதுவும் ஆல்மோஸ்ட் சீட் முடிஞ்சாச்சு. மெக்கானிக்கல், சிவில் போன்ற துறைகளில் வந்து கொஞ்சம் சீட் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ மாணவர்களுக்கு இந்த நான் சொல்லிட்டு இருக்க காலேஜில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஸ்பெக்டும் சரி, மற்ற விஷயம் சரி, எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு கேர் எடுத்துக்கிட்டு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன், ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் கூட. இதுவுமே நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இங்கேயுமே ஆல்மோஸ்ட் சீட் வந்து ஃபில் ஆகிருக்கும். 80-85% ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிதம் உள்ள ஒரு 15% எஸ்சி, எஸ்டி, எம்பிசியில் சில டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணலாம். வேகன்சி சீட் மேட்ரிக்ஸ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எவ்வளோ சீட் இருக்குங்கிறத நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அன்னைக்கு காலையிலே நீங்கள் தயவுசெய்து சாய்ஸ் ஃபில் பண்ணாமல் வெயிட் பண்ணிங்கன்னா சாயங்காலத்துக்கு மேலே நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறது ஒரு இன்புட்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். ப்ளஸ் அன்றைக்கி நம்ம லைவ்லையும் வர்றோம். அடுத்து நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா 1419 ஸ்ரீ சாய்ராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வெஸ்ட் தாம்பரத்தில் கூடகள். இதுவுமே சென்னையில் ஒரு பெஸ்ட் கேம்பஸ். இந்த 2 கேம்பஸ் இந்த இதில் ஒன்றா மெர்ஜ் பண்ணதுனால சீட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இது நீங்கள் ஒரு ஆப்ஷனாக செகண்ட் ரவுண்டில் போகிறவங்க வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா
நம்பர் 8ல பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ், ராயபுரத்தில் காலேஜ். இது 2 கேம்பஸ் இருக்கு. பிரின்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 கேம்பஸ்ல ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கா, கம்ப்யூட்டர் ஃபோக்கஸ்டா இருக்கு. இன்னொரு கேம்பஸ் பார்த்தீங்கன்னா கோர் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. இவங்களுமே வந்து டாப் லாஸ்ட் ஒரு 3 வருஷமாவே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 30 இயர்ஸாவே எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை பெர்ஃபெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்க, அகடமிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். தாராளமாக பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் நீங்கள் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேனிஷ் அகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், டேனிஷ் நகரில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இது வந்து டேனிஷ் இன்ஸ்டியூட். டேனிஷ் அகமது அப்படிங்கும்போது நீங்கள் முஸ்லீம் மைனாரிட்டி அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய நல்ல பெஸ்ட் இன்ஸ்டியூட். குறிப்பாக இந்த கேம்பஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபாரின் லாங்குவேஜுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து அதிகபட்ச ஃபாரின் லாங்குவேஜில் சர்டிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சது. அகடமிக்ஸ்லையுமே வந்து தொடர்ந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. கடந்த எக்ஸாமினேஷனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நம்பர் 5ல் இருக்காங்க. அட்டானமஸ் இன்ஸ்டியூட்டாக அவங்க மாறிட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட். தாராளமாக செகண்ட் ரவுண்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் 10 1126ல் இருக்கக்கூடிய JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், JNN இன்ஸ்டியூட். இவங்களுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. டே பை டே வந்து அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் அந்த க்ரோத் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியுது. பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஸ்பெக்டும் சரி, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சரி, கேம்பஸ் லைஃபும் சரி, எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபீஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேனிஷ் அகமது, பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா, JNN இன்ஸ்டியூட்டில் ஒரு ரீசனபிளான ஃபீஸ் இருக்குது. ஸோ தாராளமாக செகண்ட் ரவுண்ட் போகிறவங்க இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சிறுகுளத்தூர் வடக்கல் வில்லேஜில் இருக்கக்கூடிய கேம்பஸ், SVCTன்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு இண்டஸ்ட்ரியல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். ரொம்ப கீனாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணி எவ்வளோ வந்து ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பக்காவாக ட்ரைனிங் கொடுத்து உள்ளே வரும்போது ஸ்டூடெண்ட் எப்படி இருந்தாலும் வெளியில் போகும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான எக்ஸ்ட்ராடினரி எஃபோர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்ல பிளேஸ்மெண்ட்ஸில் எஃபோர்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட் செகண்ட் ரவுண்ட் போகிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1450 லயோலா ஐ-கேம். கண்டிப்பாக இதுவுமே ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கேம்பஸ். லயோலா குரூப்ஸோட ஒரு ஸ்டாண்டர்ட் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. அதிகமான சீட்டுக்கு இவங்க ஆசைப்படவே இல்லை. லிமிடெட் சீட்ஸை வச்சு லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரவுண்டில் முடிஞ்சிருக்கும். அங்கே இவங்க கொஞ்சம் சீட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்கள் ஒரு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் வந்து 1210 பனிமலர் காலேஜ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கலாம் கேட்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா JPR குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸில் வளர்ந்ததுனால இவங்க கொஞ்சம் டிசிப்ளினரியாக இருப்பாங்க. ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறது உண்மை தான். அதே சமயத்தில் எல்லாமே இவங்க பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா தான் இருக்குது, கேம்பஸ் நல்லா இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் ஒரு ப்ரிஃபரன்ஸை தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1120 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அம்பத்தூர் ரெட் ஹில்ஸில் இருக்கக்கூடிய காலேஜ். இதுவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரோட சிஸ்டமேட்டிக்காக போகக்கூடிய ஒரு நல்ல பெஸ்ட் கேம்பஸ். தாராளமாக இந்த கேம்பஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். 1422 ஸ்ரீ SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், காட்டாங்குளத்தில் ஒரு கேம்பஸ். இதுவுமே SRM குரூப்போட ஒரு கேம்பஸ். இதுவுமே ஒரு நல்ல கேம்பஸ், ஸ்டாண்டர்டான கேம்பஸ். இங்கேயுமே நீங்கள் செகண்ட் ரவுண்ட் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். நம்பர் 16ல் பார்த்தீங்கன்னா 1026 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியோடைய கான்ஸ்டியூஷன் காலேஜ் சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்ஸ்டியூஷன் காலேஜ் சொன்னால் சென்னை ஜோனில் இந்த காலேஜ் தான். டெஃபினட்டாக இந்த காலேஜுக்கு நீங்கள் தாராளமாக போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம். எக்ஸ்ட்ரானரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பக்காவாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல கேம்பஸ். தாராளமாக ஃபீஸ் எனக்கு ரொம்ப கம்மியாக வேணும் சார், நான் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கண்டிப்பாக போகலாம். ஆல்மோஸ்ட் இவங்களும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மேக்ஸிமம் சீட்ஸ் ஒரு 70-75% ஃபில் பண்ணியிருப்பாங்க. வேகன்சி மேட்ரிக்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னங்கிறது பார்க்கலாம். பட் இதெல்லாம் உங்கள் சாய்ஸஸில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு கல்லூரி. அடுத்து 17 1309 மீனாட்சி சுந்தரம் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கத்தில் இருக்கிறது. இதுவுமே ஒரு ரொம்ப நாளாக வந்து ப்ரொஃபஷனலாக சூப்பராக இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன். நிறைய பேர் கொஞ்சம் இதை பற்றி பேசுறதே இல்லை. பட் இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்ஸ்டியூஷன். தாராளமாக இங்கே படிக்கலாமா சார்? இங்கேயும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான எஜுகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதிகமான ஹைப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணாதனால கொஞ்சம் லேக் ஆன மாதிரி தெரியுது. பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட். சூப்பர் சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 18th பொசிஷன் 1311 KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, காரப்பாக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இவங்களுமே ஒரு நல்ல குரூப். ஆக்சுவலாக இந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸுமே சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. இதுவும் ஸ்டாண்டர்டாக சென்னையில் செகண்ட் ரவுண்டில் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம். தாராளமாக இது நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம 19ல் பார்த்தீங்கன்னா 1431 நியூ பிரின்ஸ் பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவும் நல்ல ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்டில் இருந்து வரதுனால ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிசிப்ளின்டாக ஸ்டாண்டர்டாக கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து நல்ல க்ரோத் ப்ராசஸ் வந்து இவங்க காமிச்சிட்ருக்காங்க. ஸோ தாராளமாக இந்த கேம்பஸ் நீங்கள் எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா JPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குன்னம் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ். ஸோ இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இந்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் ஒரு வீலாகும் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த கேம்பஸுமே நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஒரு மெக்னானிமஸாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ். தாராளமாக செகண்ட் ரவுண்டில் இந்த லிஸ்ட் வைக்கலாம். ஸோ இந்த 20 இன்ஸ்டியூஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறத வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ஒரு நல்ல காலேஜை மிஸ் பண்ணல அப்படிங்கிறத 200% கேரண்டியாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த 20 கேம்பஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் க்ரோ ஆகணும், அல்ல நல்லா க்ரோ ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக
ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரணும், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுங்கிற ஒரு பாயிண்டோட போயிட்டு இருக்காங்க. அங்கமிகமாக சின்ன சின்ன பிஸ்னஸ் உள்ள இருந்தாலும் கூட இன்ஸ்டிடியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த பொசிஷன்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். பட் இந்த காலேஜ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல காலேஜ் அப்படிங்கிறத ஒரு அகாடமிஷியனாகவும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு யூடியூபராக பார்க்காம ஒரு அகாடமிஷியனாக ஒரு பேரண்ட்டாக ஒரு முடிவு எடுப்பீங்கன்னா அப்படின்னா இந்த முடிவு ஒரு நல்ல முடிவாக இருக்கும். ஸோ எங்கேயுமே நம்ம எந்த பயாசிங்கும் இல்லை, எங்கேயுமே எந்த கமர்ஷியல்ஸும் இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பர்ஃபெக்டான இன்புட்ஸை இன்றைக்கி இல்லைங்க 8 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். கொரோனாவுக்கு முன்னாடியே நம்ம யூடியூப்ஸ் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி கொரோனாக்கு அப்புறம் யூடியூப் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வந்தது எல்லாமே மோஸ்ட் கமர்ஷியல்ஸாக இருக்கிறதுனால ஒரு சரியான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா அகைன் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். இன்னொரு இன்புட் கோயம்புத்தூர் ஜோன் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த வீடியோவில் வந்துட்டு இருக்கு. பாய்.